ஃபர்ஸ்ட் 2 நாள் நேர்ந்தது. சரி பாரு இது வந்து பண்ணக்கூடாது பாரு. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இது பொறுத்து ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. என்ன பாதி முஞ்சிய காணா? ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா நிறைய நாரிச்சு இந்த ஷோ. இது மாதிரி நாரதுக்கு ஒன்றும் இல்லை. உட்காருங்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கமருதீன், நீங்க சிரிக்கிறதுனால இந்த மாதிரி பேசுறதுனாலையும் உங்களுக்கு வந்து வெளியே வந்து மரியாதை கொடுங்க. மரியாதைலாம் கூடாது. இன்டைரக்டா சொல்றியா? இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாது. இது இன்னொரு முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டிங் போட்டோம், ரிசல்ட் வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்ளமே இல்லை. சந்தோஷமா இங்க வந்து எங்க கூட பேசிட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 20 அண்ட் எபிசோட் 21 ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதியோட என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் மனுஷன் உள்ள வந்த உடனே இந்த வாரம் முழுக்க பரபரன்னு இருந்துச்சு. ஆனால் பார்க்குற நமக்கு தான் படப்படப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது படப்படப்பாலாம் இல்லை, பார்வதி கடந்து எல்லா பக்கமும் கத்துனதுல காது வலி வந்தது தான் மிச்சம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வேற இன்டர்வியூல இருக்கும்போது அவங்க எப்படி பேசினாங்க, இப்போ வீட்டுக்குள்ள வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாகவே வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது இன்டர்வியூல நீங்க எதெல்லாம் கேள்வின்ற பேரில் கேட்டு அவங்களை உசுப்பேத்தி விடுறீங்களோ அதை தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் லைவ்லயே சொல்றாப்புல என்கிட்ட லவ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க, அதில் தாராளமாக பண்ணலான்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அந்த மனுஷன் இப்போ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே 50 பேரும் உடனே நீ எனக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு? உள்ள போனா லவ் பண்ணுவீங்களா நீங்க கேட்ட கேள்விக்கு தான். லவ் பண்ணாதான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவனுங்க லவ் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அப்படியே மீறி போய் கடைசியில் அடல்ட் கண்டென்ட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இவங்களாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க தானா இவங்க தானா அவங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்டர்வியூங்கிற பேரில் நீங்கள் எல்லாம் உள்ள போனால் இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணி அவங்களை உள்ள அமைச்சிட்டு அதை போய் அவங்க பண்ணுறங்கிற பேரில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணும்போது கடைசியில் அது உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் தான் நாசமாக்குது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே அட்வைஸ் வர பண்ணுறீங்கன்னா இதை என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கடைசி அச்சே ரைட் இதை பற்றிலாம் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஃப்ரைடே எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறமா விசாரிப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. வெள்ளிக்கிழமை நடந்து பார்த்துட்டு வந்துருவோமா? எஸ் பிக் பாஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு நாள் பார்வதி கூட ஜோடி போட்டு சுத்திட்டு இருந்த கலையும் திவாகரும் இன்னைக்கு தனியா ஜோடி போட்டு ஆப்போசிட்ல நின்று பேசிட்டு இருக்கிறத ஜெயில இருந்து பார்வதி பார்த்து வைரறிய இதுல கமருதீன் இதை விட கேவலம் வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை யார் சொல்றாப்புல? கமருதீன் சொல்லிட்டு இருக்காப்புல. அதுக்கு பார்வதி இவங்க 2 பேரும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களாமா, இவங்களாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, இவங்களாம் நல்லா விசாரிக்கணும் நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு எது தேவையோ அதை தான் தேவை இல்லைன்னு. இதுக்கு முன்னாடி நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்காக கடந்து ஒப்பாரி வச்சுட்டு அவ கொடுக்குற அந்த பிச்சை நாமினேஷன் ப்ராசஸ் அது நம்மளுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு அதே மாதிரி கலையும் திவாகரும் தேவையே கிடையாதாமா, அப்படியே சும்மா அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்களாமா, தேவையே இல்லடா. இதுல கலையும் திவாகரும் ஜோடி போட்டு அப்படி என்னதான் சுவாரஸ்யமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப கலையரசன் என்ன சொல்றாப்ல, நானும் வியானா இல்ல சுபிக்ஷா 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலை சொல்ல, அதுக்கு திவாகர் இல்லையே அரோரா நீலனா வியானா 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியே போவாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே பார்வதி எப்படி இந்த வாரம் நாமினேஷன் தப்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டது கலையரசன் சொல்றாப்புல. அதாவது இவன் குத்திருப்பான் அதனால நம்ம சொல்ல வேணாம், அவன் குத்திருப்பான் அதனால நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு 16 பேரும் சொல்லாம விட்டுருப்பாங்க, அதனாலதான் பார்வதி தப்பிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிரி இருக்காங்க குத்திடுவாங்க நினைச்சு இப்படியே 15 17 16 பேர் நினைச்சுட்டாங்க. ஆனா இதுல திவாகரையும் பாருங்க, இவ்வளவு நாள் பார்வதி கூட சுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்வதி ஏன் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரல. இன்னைக்கு அந்த பார்வதியை விட்டு வெளியே வந்த உடனே எப்படி தப்பிச்சிச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறாப்ல. அந்த அடுத்த நாள் காலையிலையும் பாத்தீங்கன்னா கலையன் திவாகர் 2 பேருமே ஜோடி போட்டு வழக்கம் போல பார்வதியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கலையரசன் சொல்றாப்ல, நம்மளை கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்குது, ஆனாலும் பண்ற தப்ப தப்புன்னு தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அதுக்கு திவாகர் நான் பார்வதிக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்யறேன், ஆனா அவன் நம்மளையே மட்டம் தட்டும் போது சுத்தி இருக்கவங்களாம் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கு கலையரசன் வந்து இல்ல கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆமாமா சுயநலம் பயங்கரமான சுயநலம் மட்டும் கிடையாது, இந்த அகங்காரம் மட்டம் தட்டுறது எல்லாமே இருக்குது. அவ சண்டை போடுறதுல கொஞ்சம் நியாயம் இருக்கணும், நியாயமே இல்லாம சண்டை போடும் போது மக்கள் கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத அந்த புள்ள யோசிக்கணுமா இல்லையா? யார் ஸ்டெடி மைண்ட் இல்லைன்றது எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் கூட இருந்து அட்வைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் தனியா வந்ததுக்கு அப்புறம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க.
சுயநலம், அப்புறம் வந்து அகங்காரம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வெளிப்படையா உண்மையை பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த உண்மையை இதுக்கு முன்னாடியே பார்வதி கிட்டே போய் சொல்லி விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன். அண்ணே போனேன், நீ போனேன், தேவையில்லாத வந்து பேசிட்டு இருக்காதனே, என் மூஞ்சிலேயே முழிக்காதனே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கோ பார்வதி ரெண்டு பேரையும் கழட்டி விட்டுருப்பாங்க. நியாயமே இல்லாத காரியத்துக்கு போயிட்டு அவங்களோட போய் சண்டை போட்டு இது மக்கள் அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ரெண்டு பேருக்குமே ஜெயில் தண்டனை முடிஞ்சிருச்சு, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே ஐயோ பிக் பாஸ் எங்களுக்கு ஜெயில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டுக்குள்ள போறது தான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் எங்களுக்கு நிஜமான இந்த சிறை தண்டனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள போறது தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல தான் டெய்லியும் காலைல சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் திவாகரும் மாறி மாறி சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சண்டை இன்னைக்குமே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப திவாகர் வந்து கனியை கடை சொல்லிருக்காங்க, இந்த வினோத் இருக்காருல்ல அவர் வந்து இந்த வடச்சட்டியை கேட்டு கேட்டு அதுல சோத்தை போட்டு வலிச்சு வலிச்சு தின்னுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் அங்கே வந்துட்டாப்ல. இந்த மனுஷன் தெரியுமில்ல சிக்கனை ஆக்கிறதுக்கு முன்னாடி அதை பச்சையாவே திட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல ரெண்டு பேரும் மாறி மாறி கையம்மையா கைமேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வேற வினோத் மண்ணில் இந்த காதல் அந்த பாட்டுக்கெல்லாம் எவனாச்சும் டான்ஸ் ஆடுவானா, அதுக்கு கூட இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் எப்படி டான்ஸ் ஆடுவாரோ அதே ஸ்டெப்பா அப்படியே போட்டு காட்டுறாரு. மண்ணில் இந்த காதலனுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா அங்க வந்து அதுவும் இப்படி ஆடி கண்ணை குத்தி. ஆக்சுவலா சீரியஸா சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சீரியஸா சண்டை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வார்த்தையெல்லாம் விடாம ரெண்டு பேரும் மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையிலேயே பயங்கர ஃபன்னாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு. ஆனா வினோத் ஒரு பக்கம் தர்பீஸ் உருண்டை அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்ற மாதிரி சில விஷயம் பேசிடுறாப்ல. அதே மாதிரி திவாகரை பொறுத்த வரைக்கும் மூஞ்செல்லாம் கண்ணாடியில பாத்திருக்கியா, கருவாயா அதுவாயா இதுவாயான்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு அவரும் வார்த்தையை விட்டுறாப்ல. இதை வந்து கமருதீன் கேப்சர் பண்ணிட்டு அவர் போய் கேமரா கிட்ட பதிவு பண்ணிட்டுக்காப்ல. இவர் ஓவரா போறாரு, என் நண்பனை பார்த்து உன் மூஞ்செல்லாம் கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு பிக் பாஸ். இதனால அக்செப்டே பண்ணிக்க முடியாது, பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்காப்ல, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கேர்ள்ஸுக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் சுபிக்ஷா வந்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு கேர்ள்ஸும் திவாகரை பார்த்தலாம் பயப்படல, நீங்க சும்மாலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல எது தெரியுமா பயங்கர காமெடியா இருக்கு, யார் யார் எதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாதோ அவங்க எல்லாம் அடுத்தவங்களை பார்த்து அந்த விஷயத்தை பேசுறாங்க பாத்தீங்களா? அதை கேட்கும் போது தான் சிரிப்பு சிரிப்பா வருது. இப்ப கமருதீன் வந்து திவாகரை பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல, ஆனா அவர் இந்த வீட்டுல எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கறத அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்காரா? பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியே கிடையாது, எல்லா பெண்களும் ரொம்ப பயப்படுறாங்க. இதுல வினோத்துமே பாருங்க, திவாகரை நான் எத்தனையோ வாட்டி கலாய்க்கிறேன் ஃபன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவோ பாடி ஷேமிங்லாம் கூட அவர் பண்ணிருக்காப்ல. தீபாவளி அப்போ என்ன தேய்ச்சி குளிச்சிருக்கும் போது கடலாம ஒன்று ஓரமா கிடக்கு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்ல. ஆனா அதெல்லாம் அந்த மனுஷன் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ இவர் சொல்றாரு கண்ணாடியில போய் மூஞ்ச பாருன்ற மாதிரி சொல்றாரு, இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் கமருதீன் மச்சான் அந்த சுபிக்ஷா ஓரா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட வந்துட்டாப்ல. அவர் என்ன பார்த்து பெண்கள் சேஃப்டின்னு சொன்னார், அதனால தான் நான் அவரை பார்த்து பெண்கள் சேஃப்டின்னு சொன்னேன். ஆனா நீ என்ன சொல்ற, அவரை பார்த்துலாம் பயம் இல்ல என்ன பார்த்து தான் பயங்கிற, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது சுபிக்ஷா சொன்னாங்க, உங்களை பார்த்து பயம்லாம் சொல்லல, அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இல்ல நீ சொன்னேன்ட்டு இருந்தாங்க. அப்ப சுபிக்ஷாவே கேட்டாங்க, நான் முதல்ல உங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அங்கேருந்து டாபிக் எங்க விட்டு போயிட்டாருன்னா, உழைச்சவங்களுக்கு காயின் கொடுக்கறதுக்கே உனக்கு வக்கீல, இதுலயே உன்னுடைய கேரக்டர் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எங்க இருந்தா பார்வதி வந்தாங்கன்னு தெரியல, உடனே குடுக்குடு வந்துட்டாங்க. ஆமா ஆமா அதுதான் இவருடைய கேரக்டர், நல்ல வேஷம் போடுவா பாத்தியா அதுதான் இவருடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்ச உடனே சுபிக்ஷா வெடிச்சு, ஆமா நான் நல்லவளே இல்லையே, நான் எப்ப நல்லவன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேரும் கக்கபு சிரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி சுபிக்ஷாவை ட்ரிகர் பண்ணதுல சுபிக்ஷாவே பயங்கரமா டென்ஷன் ஆகி சோஃபா மேல ஏறி நின்று இங்க பிக் பாஸ் வீட்டுலலாம் யாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்குலாம் வரல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. உடனே அதையும் பிடிச்சிக்கிட்டு பாத்தீங்களாப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல யாருமே நல்லவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள எந்தெந்த வார்த்தையெல்லாம் விடுதோ அந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சி மறுபடியும் ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப விக்ரம் கூப்பிட்டு புரியுதுல அவங்க என்ன பண்றாங்கன்னு, நீ அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி அமைதியா உட்கார வச்சிட்டாப்ல. வார்த்தையை விடாத கம்முன்னு இருந்தேன். ஆக மொத்தத்தில் இந்த கமருதீனும் பார்வதி இந்த வீட்டில் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் இருக்காங்க. பார்வதி பொம்பளை வயசுல இருக்கக்கூடிய கமருதீன் ஆம்பளை வயசுல இருக்கக்கூடிய பார்வதி. அப்புறமா ஒரு வழியா ஃப்ரைடே எபிசோட முடிச்சுட்டு சாட்டர்டே எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ விஜய் சேதுபதி இந்த வாரம் முழுக்க எனக்கே பார்க்கறதுக்கு எப்படி வந்துச்சு, வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதை அவங்க எந்த சூழ்நிலையில் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள போனோன்னே எல்லாரும் அந்த ஓயெல்லாம் வேணாம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு உங்க பேரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய இன்டென்ஷனை தவிர்த்து உங்க பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்டென்ஷனே கிடையாது. அதுலயும் குறிப்பா பிக் பாஸை போயிட்டு அண்ணேங்கிறீங்க டியூடுங்கிறீங்க, இதெல்லாம் எந்த தைரியத்தில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. வேற எந்த தைரியம், இதுக்கு முன்னாடி அண்ணாத்த
ஏன்னா பெரிய பாஸ், பெரியப்பா, சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பிக் பாஸுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாங்கல்ல, அதெல்லாம் தான் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு சரி ரைட் இந்த வாட்டி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது பிக் பாஸை இப்படி பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் அண்ணன் டூடு எங்க இருந்து வருது இந்த தைரியம் எல்லாம்? எப்படி இதுக்கு முன்னாடி மொத்தமா 8 சீசன் நடந்திருக்கு. ஒவ்வொரு சீசன்லயும் பிக் பாஸுக்கு வைக்காத பேரே கிடையாதுன்ற அளவுக்கு அவன் தினசாலம் பேரை வச்சு சுத்திட்டு இருந்தான். ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டு இந்த சீசன்ல பிக் பாஸ் பேர் வச்சுக்க அப்படிங்கறது ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்து எடுத்த உடனே அட்ரஸ் பண்ணார். பாத்தீங்களா, அங்க நிக்கிறார் நம்ம விஜய் சேதுபதி. ஷோ வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. வழக்கமா மக்கள் இந்த ஷோ பத்தி என்னெல்லாம் வெளியே பேசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்து சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பத்திலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த ஷோ மேல நிறைய விமர்சனம் இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சீசன்ல போன வாரம் கூட ஒரு லேடி கேட்டாங்க, குழந்தைகளோட உட்காந்து இந்த ஷோவே பார்க்க முடியல, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ரிமோட் உங்க கையில தான் இருக்கு, மாத்திட்டு போங்கன்னு சொன்னேன். சோ அந்த லட்சணத்துல தான் நீங்க நடந்துக்கிறீங்க, பாத்துக்கோங்க அப்படிங்கறத சொன்னாப்ல. அத வெளியே இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கமல் சார் பாத்துட்டீங்க அப்படின்னா வெளியே என்ன பேசிக்கிறாங்க, வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உள்ள சொல்லவே மாட்டாப்ல. வெறும் கிளாப்ஸ் மூலமா தான் யாருக்கு சப்போர்ட் இருக்கு யாருக்கு சப்போர்ட் இல்ல அப்படிங்கறதே கண்டஸ்டன்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு. ஆனா இவரு எல்லாத்தையுமே கொண்டு வந்து உள்ள சொல்லிடுறாரா. சோ இவங்களுக்கு வந்து வெளிய மக்கள் இதெல்லாம் தான் பேசிக்கிறாங்களா அப்படிங்கறத புதுசாவே தெரிஞ்சுக்கிறாங்க. போன வாரம் கூட ஒருத்தன் கேட்டாங்க, குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்க முடியல அப்படி, நீங்க சேனலை மாத்திரீங்க. நான் தான் சொன்னேன். இப்படி தான் போன வாரம் வினோத் திவாகருடைய காம்போ சூப்பரா இருக்கு, அதுலயும் குறிப்பா இந்த மீம் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு, அதுல நீங்க முறைச்சிக்க பாருங்க, அதெல்லாம் பிரமாதம், இதே நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டதுனால தான் இப்போ வினோத் அதை கையில எடுத்துக்கிட்டு சரி ரைட் அப்ப நம்ம என்ன வேணாலும் பேசலாம் போல சொல்லிட்டு திவாகரை கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்காரு. கால செருப்பு கூட நீ சமமா வர மாட்டே, நீ கால் சிரப்புக்கு நீ சமமா வர மாட்டடா. இதுக்கு முன்னாடி இந்த ஷோவை கமல் சார் ஹேண்டில் பண்ண வரைக்கும் எதெல்லாம் ஆர்கானிக்காவே ரொம்ப நல்லா இருக்குதோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாதான் இந்த ஷோக்கே ஹைலைட். அதை போய் நம்ம வெளியே எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா, இது நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா அதை ரிசீவ் பண்றவங்க இது நல்லா இருக்கா அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம் தான் பண்ணுவாங்க. அதை மீறி நீங்க அப்ரிஷியேட் பண்ணா கூட அது அவங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி பண்ணாதான் அவங்க அதை எடுத்துக்கிட்டு சரி ரைட் ஏதோ ஒன்று சொல்றாப்ல நம்ம போற ட்ராக் கரெக்ட் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. படபடப்பாவே இருந்தது, எப்ப என்ன ஆகுனே தெரியல. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நல்ல பேர் வாங்குவீங்கன்னு சொல்லி பார்த்தா உங்க பேரை வேற யாரும் இல்ல நீங்களே தான் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இந்த வாரம் நீங்க பண்ண எதையுமே சகிச்சுக்கவே முடியல, எல்லாருமே சேனலை மாத்திட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் டிஆர்பிக்கு கடந்து நாரணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுல வேற குரூப்பிசம் வேற, நியாயம் கேட்கறது வேற. உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கலாம், அதுக்கு பேர் குரூப்பிசம்னா இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஸ்டோர் ரூம்ல ஒரு பாவக்காய் ஜூஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்து வர சொல்லி எல்லாரையும் குடிக்க சொன்னாப்புல. அரோரா புள்ள வாந்தி எல்லாம் எடுத்துச்சு, கசப்பா இருக்கா, இப்படிதான் இந்த வாரம் முழுக்க எங்களுக்கு இருந்துச்சு, எப்படி புரிய வச்ச பாத்தீங்களா அப்படின்றாரு. கசப்பா இருந்துச்சு சார், கசப்பா இருந்தா சார். போன வாரம் இந்த மாதிரி வேலை தான் சார் நீங்க ஆடியன்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர். இந்த வாரம் முழுக்க எவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சு உரின்னு உரிச்சு முகத்திரையெல்லாம் கிழிச்சு அது மூலியமா புரிய வைப்பாருன்னு சொல்லி பார்த்தா பாவக்காய் ஜூஸை குடிக்க வச்சு புரிய வைக்கிறாரு. அப்புறமா மறுபடியும் ஸ்டோர் ரூமுக்கு போக சொன்னாரு, இந்த வாட்டி வேற ஏதாவது ஜூஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதே ஜூஸை ஜக்கு நிறைய வச்சிருந்தாங்க. அதை எடுத்து வந்து இப்போ நான் கேட்குற கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்றீங்க, எங்கிட்டாச்சும் சுத்துனீங்கன்னா மறுபடியும் இந்த பாவக்காய் ஜூஸை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிரட்டிட்டு இருக்காரு. திரும்பி வழக்கம் போல சுத்தி விட்டீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு ஷாட் மட்டும் பாவக்காய் ஜூஸ் குடிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறமா QC ஜூஸ் ஓனர்ஸ் அண்ட் பாட்டில் சப்ளையர்ஸ் 3 டீமும் தனித்தனியா பிரிஞ்சு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு சரி ரைட் QCல இருந்து ஆரம்பிச்சு அவங்க சொல்ல ஒவ்வொருத்தரையா போட்டு உரின்னு உரிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ரெடி ஆகி உட்காந்துட்டோம். ஆனா அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, பாட்டில் சப்ளையர்ஸ் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க விளையாண்டீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க எனக்கு. அப்ப கெமி ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கு அதிகமான பாட்டில் விற்கும்னு பார்த்து அந்த மாதிரி நான் கொடுத்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. அந்த அடுத்த FJ வந்து எல்லாரையும் தாண்டி தான் சார் எனக்கு வரணும், அதனால கடைசியா வந்ததுனால எனக்கு பாட்டில் கம்மியா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு உடனே கமுதி இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது சார், அவர் QC கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டார், அதனால தான் யாருமே அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு FJக்கு ஒரு கிளாஸ் நடந்துச்சு இல்லையா, அதனால தான் யாருமே FJக்கு பாட்டில் கொடுக்கல அப்படிங்கறத இங்க பதிவு பண்றாராம். அவர் வந்து QC கிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டாரு. அப்ப விஜய் சேதுபதி FJ கிட்ட சரி ஓகே அப்ப இது மூலமா நீங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா சார் நான் ஃபேஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய பாட்டில்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் பண்ணது ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா சரி ரைட் அதை அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஒன்று பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுண்ணே. அடுத்த வினோத் கிட்ட கேட்ட உடனே எனக்கு யாருமே பாட்டில்ஸ் கொடுக்கவே இல்லை சார், அதுக்கு முக்கியமான காரணம் செகண்ட் டேவே எனக்கும் ஒரு QCக்கு
முன்ஜென்ம பகையாகி போச்சு. அதனால அந்த மனுஷன் எதை கொண்டு போனாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாரு. இவர்கிட்ட பாட்டில் கொடுத்தா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால யாருமே எனக்கு பாட்டிலே கொடுக்கல சார். அவருக்கு யாரெல்லாம் மாதுளை பழம் சோறு ஊட்டி விட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சார் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ மட்டும் திவாகரை கூப்பிட்டு கேட்கிறாப்ல. அப்ப திவாகர் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் கிடையாது, அவருடைய ஜூஸ்ல டேஸ்ட் இல்ல, ஸ்மெல் இல்ல, ஹைஜீன் இல்ல, ஃபுல்லா அழுக்கழுக்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செகண்ட் டே பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலே நான் ரிஜெக்ட் பண்ண தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இருந்துச்சுன்றதை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் அப்படிலாம் இல்ல சார், அப்ப அவர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டா முழிச்சிட்டு இருந்தாப்ல. இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா பார்வதி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்களோ இல்ல, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன் பார் அப்படிங்கிற பேர்ல ஆமா ஆமா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னடமோ ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. என்னமோ அவங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு ஆடியன்ஸ் பயங்கரமா அதை வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. பார்வதி பத்தியா எப்படி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் வரப்போது போல இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி பார்த்து செம்ம கடுப்பாயிட்டாப்ல. இங்க பாருங்க பார்வதி, வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டீங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. பார்வதி மூஞ்சே சுருங்கி போச்சு. ரூல்ஸை மதிக்கிறதுல இது வந்து பண்ணக்கூடாது பார்வதி. இதெல்லாம் நீங்க அட்டென்ஷனுக்காக பண்றீங்களா இல்ல இதுதான் நான் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி உட்கார வச்சிட்டாப்ல. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க, இது பொறுத்துக்கணும் அவசியம் இல்லை எனக்கு. இது எப்படி இருக்குன்னா, பரவாயில்லப்பா விஜய் சேதுபதி எப்படியோ ஷோக்கு பார்வதி டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுக்கு திட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு வாரம் முழுக்க உட்கார்ந்து எல்லாத்துலயும் டிஸ்டர்பன்ஸாவே பண்ணிட்டு இருந்தாங்களே அதுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாச்சும் திட்டுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதை பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரிய மாட்டுது. உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. இதுக்கு நடுவில் பாருங்க, வினோத்துக்கு யார் தான் பாட்டில் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல, கமருதீன் தான் சார் கொடுத்தாரு. கமருதீன் அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாப்ல, எல்லாரும் கிளாப் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது யாரை திட்டுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மனுஷனை திட்டாம பாராட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களை நான் பாராட்டுறேன் கமருதீன், இது உண்மையாக பாராட்டுறேன். அடுத்த ஸ்ட்ராட்டஜி குயின் சுபிக்ஷா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, டே 1ல இருந்தே நான் ஜெயிக்கணும்ன்றதால கேமே விளையாடுனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எப்படி திவாகரை ஃபர்ஸ்ட் அண்ணன் கூப்பிட்டு அடுத்தா என்னங்கன்னு கூப்பிட்டீங்களே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு சரி இந்த டீலை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் பார்வதி கிட்ட டீல் போட தான் சார் செஞ்சேன். ஆனா பார்வதி ஒன்றும் ஒழுங்கு கிடையாது சார், அவங்க என்கிட்டையும் டீல் போட்டிருந்தாங்க, ரம்யா கிட்டையும் டீல் போட்டிருந்தாங்க. அதனால நான் பார்வதியை நம்ப கிடையாது, கடைசி வரைக்கும் ரம்யா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பை லக் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், அது எனக்கே சர்ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. சாரெல்லாம் கட்டி டிராமாலாம் பண்ணி போனோம், ஆனா எங்களுக்கே சர்ப்ரைஸ், நாங்க வின் பண்ணிட்டோம். அந்த அடுத்த ரம்யா கிட்ட டீலை பத்தி கேட்டோம்னா அவங்க பார்வதி கூட டீல் போட்டிருந்தாங்களே அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஜெயிச்சாலுமே பார்வதிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதா இல்ல சார் அப்படிங்கறத அவங்க சொல்லல. அதையேமா சொல்ல மாட்டேங்கிற, அதை சொல்லு, அது எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாப்ல. அதுதான் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருந்தோம். அவ சொல்றாப்ல விஜய் சேதுபதி, இங்க பாருமா நீ எந்த உண்மையாச்சும் மறைச்ச இந்த ஜூஸை குடிக்க வச்சு வாந்தி எடுக்க வச்சிருவேன், இந்த ஷோவே நார்னாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆல்ரெடி வெளியே நாரி போய் தான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகளை இன்னைக்கு சொல்லிட்டாப்ல. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, வாந்தி எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய நாரிச்சு இந்த ஷோ, இது மாதிரி நாரத்துக்கு ஒன்றும் இல்லை. உட்காருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஷோ எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஷோ நல்லாவே போகலனா கூட விட்டு கொடுக்காம சூப்பராக போயிட்டு இருக்கு, மக்கள் கிட்ட பயங்கரமான ஆதரவுலாம் இருக்கு, உங்களுக்கு வெளியே வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் தடவையா ஒரு சீசன்ல நாரி போச்சு, கன்றாவியா இருக்கு, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, குழந்தைங்க பார்க்க முடியல, சேனலை மாதிரி போகன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு தான் ஷோவை தானே கழுவி ஊத்துனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய நாரிச்சு இந்த ஷோ. அடுத்த கனியக்கா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட போட்ட டீலை பத்தி பேசினாங்க. ஆனால் வந்து கடைசியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்காம ஏமாத்துறாங்களே அதை பத்தி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எஃப்ஜேக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கொடுத்தேன், அவன் நல்லா பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனால் பண்ணல, பட் இருந்தாலும் நான் செகண்ட் டே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டேவே அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அப்புறம் எதுக்காக செகண்ட் டே நீங்க வாலண்டரா போய் கொடுத்தீங்க, அப்ப அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கனியக்கா இல்ல சார் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை சார், கேமா தான் சார் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நழுப்புவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லாம ஆமா சார் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அப்படிங்கிறத அவங்களுமே ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன குரூப்பிசம், கொஞ்சம் ஃபேவரிசம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாம் நாள் கொடுத்ததுக்கான காரணம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப். கண்டிப்பா சார் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. சுபிக்ஷா அண்ட் அப்படியே சுபிக்ஷா கிட்ட போயிட்டு வியானா அவங்களுக்காக பயங்கரமா உழைச்சாங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காயினை நீங்க கொடுத்துதானே ஆகணும், அப்படி கொடுக்காம விட்டது அவங்களுடைய வெற்றியை நீங்க தட்டி பறிச்ச மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அண்ட் கூடவே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உன் கேமை தான் நீ ஆடி இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்கார அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாப்ல. அதாவது என்ன சொல்ல வராரு, நீ அதை பண்ணிருக்கணுமா, அதை பண்ணாம விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஏதாச்சும் பதில் சொன்னோம். இவருடைய கருத்தை மட்டும் சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா உங்க கேம் நல்லதா ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாருன்னா என்னன்னே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வெற்றியை தட்டி பறிச்சிருக்கீங்க அப்படி சொல்லிக்கலாமா? அண்ட் அப்படியே கனியக்கா கிட்டயும் வந்து உங்களுடைய உரிமை தானே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கேட்டு வாங்குறது, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்டு வாங்கின மாதிரியே தெரியல, ரொம்ப அசால்ட்டா விட்டுட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. ஆனா உங்களுடைய உரிமைக்கு நீங்க பேசியிருக்கணும் என்னுடைய விருப்பம்.
அந்த அடுத்து தான் ஆதிரை கிட்ட கேட்கும்போது ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா துஷார் கிட்ட மட்டும் தான் டீலிங்கே போட்டிருந்தேன், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய பவரை யூஸ் பண்ணி துஷாரையும் நான் சேவ் பண்ணிடுவேன்ற மாதிரி டீலிங் போட்டிருந்தேன் சார். ஆனால் துஷார் ஒழுங்கா பாட்டில்ஸே கொண்டு வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே துஷார் கிட்ட கேட்டாப்ல. அப்போ துஷார் என்ன சொன்னார்னா பாட்டில் ட்ரக் வந்த உடனே 50 பேரும் போய் மேலே விழுந்து நசுங்கி இசுக்கி எடுத்துட்டு போயிடுறாங்க சார், அவங்கள மீறி என்னால் பாட்டிலே எடுக்க முடியல சார், முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் போட்ட எஃபோர்ட் பத்துமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இல்லை சார் கொஞ்சம் 10வது தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டு இருக்கீங்க, உங்களை 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மட்டும் கோவம் வருதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஒருவேளை 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சொல்றதுலாம் நியாயம் தான், உங்களை திட்டதெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா என்னன்றது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கமருதீன் கொஞ்சம் லைட்டா சிரிச்சிட்டார் போல இருக்கு. டாக் பேக்ல போட்டு கொடுத்தாங்க. உடனே கமருதீன் சிரிக்கிறீங்க சிரிங்க சிரிங்க சிரிங்க, அதாவது நீங்க எல்லாருக்கிட்டையும் திமிரா பேசுறது அசிங்கமா பேசுறது இதெல்லாம் வெளியே உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது, நம்ம வந்து பயங்கரமா க்ரோ ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் கிடையாது. உங்க பேர் வெளியே நாரி கிடக்குது, நீங்களே எல்லாத்தையும் எடுத்து உங்க மேல பூசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரமாதமா ஸ்டார்ட் பண்ணாப்புல. நான்லாம் ரெடி ஆயிட்டேன், சரி ரைட்ரா நம்ம எதிர்பார்த்து இருந்த சீன் வந்துருச்சுடா, இப்ப கமருதீனை போட்டு உரின்னு உரிக்க போறாரா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது இதை நான் எதுக்கு சொல்றேன்னா சுபிக்ஷா, இப்போ சுபிக்ஷாக்கு நான் ஒரு அக்கறையில் சொல்கிறேன், அந்த புள்ள நல்லா தான் அந்த கேம் ஆடிச்சு, ஆனால் அந்த கேமில் அந்த புள்ள ஜெயிச்ச காயினை கொடுத்துருக்கணுமா இல்லையா, அது யாருடைய கேரக்டரை காட்டுது, அந்த புள்ளுடைய கேரக்டர் தானே காட்டுது. அதனால சுபிக்ஷா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்குமா, உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு தெரியுதா இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமருதீன்லேருந்து ஆரம்பிச்சு கமருதீனை வச்சு ரோஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தா அங்கேருந்து ஒரு யூட்டனை போட்டு சுபிக்ஷாக்கு போய் சுபிக்ஷாக்கு அட்வைஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. சிரிக்கிறதுனால இந்த மாதிரி பேசுறதுனாலையும் நிறைய அதெல்லாம் கூடாது, அது சுபிக்ஷாவை பற்றியும் இருக்குல்ல. இதுல கமருதீன் ஒரு பக்கம் 2 முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல, என்ன நம்ம கிட்ட தானே ஸ்டார்ட் பண்ணாப்ல, ஆனா அங்கேருந்து அப்படியே சுபிக்ஷா கிட்ட போயிட்டாரு. சரி ரைட் நம்மளே கண்டுக்கல நம்ம இது கண்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. சுபிக்ஷாங்கிற பர்சனாலிட்டி மேலேயும் அது இருக்கு. ஸோ நம்ம எப்பெல்லாம் இந்த சொல்ல விஜய் சேதுபதி களத்துல இறங்கிட்டாரா வர போறாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எதிர்பார்க்கிறோமோ அப்பெல்லாம் புஷ்ன்னு சொல்லிட்டு ஆப் பண்ணி தான் விடுறாரு. விக்ரம் ஒன்னு சொல்லலாம் சுபிக்ஷா, நான் ஒன்னு சொல்லலாம் சுபிக்ஷா, நீ ஒன்னு விளையாடலாம் சுபிக்ஷா. அண்ட் அங்க இருந்து ஒரு யூட்டனை போட்டு மறுபடியும் ஆதிரை கிட்ட வந்து ஒரு மெயினான பஞ்சாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாப்ல. அதாவது வினோத்துடைய மூஞ்சி முன்னாடி காலை எடுத்து ஒரு சுத்து சுத்திருப்பாங்க, அது ஒன்னொரு எபிசோட்லாம் வரல, ஆனா சோசியல் மீடியால பயங்கர வைரலா போனதுனால மேபி அந்த பஞ்சாயத்து எடுத்து பேசுறாரு போல இருக்கு. கமருதீன் மேட்டர்லாம் விட்டாரு, ஆதிரை அப்படி சும்மாலாம் விட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆதிரை சொன்னாங்க இல்ல சார் பாட்டில் இருக்கு தள்ளி போங்கன்னு சொன்னேன், அவர் தள்ளி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் காலை சுத்தினாப்ல, அப்புறம் நான் ஒரு சுத்தினேன், அப்புறம் பாட்டில் தள்ளி விட்டாரு, பாட்டில் தூக்கி எரிய போனேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ சரி ரைட் இது ஒரு பஞ்சாயத்து இல்லமா, இந்த மாதிரி ஒரு 4-5 பஞ்சாயத்து இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஒரு 5-6 சம்பவம் இருக்கு, நீங்க அதை சொல்லலன்னு தான் உங்களுக்கு பேச வச்சேன், உட்காருங்க. இப்பயுமே அதுதான் ஏதோ பெருசா பண்ண போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துட்டு கரெக்ட்ல புஷ்ன்னு முடிச்சு விட்டுறாரு. இது எப்படி இருக்குன்னா பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவருக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட் வந்து வாலண்டரா லாரியில ஏறுது, இருந்தாலும் இப்ப ஏறாதீங்க இறங்குங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டரா இறக்கி விட்டுட்டு இருக்காரு. இது பெருசா டீடைலா பேசுவோம், உட்காருங்க. அந்த அடுத்த கலையரசன் வந்தாப்புல, கலையரசன் கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கேட்டாப்புல, அந்த மனுஷன் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன் சார், அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன் சார், எஃப்ஜே கடைசியா வச்சுக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா இவர்கிட்டயுமே கலையரசன் அந்த டேபிள்லாம் மிதிச்சிங்களே நீங்க தானே, ஆமா சார் நான் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்ரா டேபிள் மேட்டரே ஜட்ஜ் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட் வரட்டும் அப்புறமா வச்சுக்கலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனையும் உட்கார வச்சிட்டாப்ல. டேபிள்லாம் உடைச்சு தள்ளி விட்டுருக்கீங்க இல்லையா, ஓகே நம்ம இதெல்லாம் பேசுவோம். கடைசி வரைக்கும் சுத்தி எல்லா பிரச்சனைக்கும் வராரே தவிர்த்து எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து அட்ரஸும் பண்ண மாட்டாப்ல, அட்ரஸ் பண்ணாலும் அதுக்கு கண்டிக்கவும் மாட்டாரு, என்னதான்டா முடிவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியா QC அவங்க 2 பேருக்கும் க்ளோஸ் அப் சைட் வாங்கிடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆஹா வந்துட்டாரா மனுஷன், யாரை வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா பார்வதி பண்ணதை மன்னிக்கவே முடியாது, இன்னைக்கு பார்வதிக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி ஆயிட்டேன். அப்ப என்ன சொன்னாப்ல, அதாவது நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்க, உங்களுக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு, நீங்கள் என்னென்ன ரூல் பிரேக் பண்ணீங்க, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்னென்ன டீலிங் பேசுனீங்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டோம், புதுசாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுருக்காரு. இந்த QC பற்றி பேசுறது எனக்கு எதுவுமே இல்லை, தாண்டி உங்களுக்கு ஏதாவது இருக்குது சொல்ல விரும்புறீங்க. என்னமோ இந்த வீட்லயே இவங்க 2 பேர்கிட்ட தான் மைக் இருக்கு, நீங்க 2 பேர் மைக்கு போட்டு பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன், மற்றவங்க எல்லாம் மைக்கு போடாம பேசிட்டு இருந்தாங்களே, அதனால அவங்க வாயாலேயே என்ன பண்ணாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல சரி ரைட் எங்ககிட்ட வச்சிருக்கான்னு கேட்டீங்களா சார், நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் இருந்துச்சு. சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சார் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார், ஹார்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சார் நல்லா பண்ணுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ தானே திவாகர் சொன்னேன் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திவாகர் அதிகம் சொல்றீங்க, உட்காருங்க திவாகர் சொல்லிட்டு சொல்ல வந்தவரையும் உட்கார வச்சிட்டாரு. நான் தான் சொன்னேன் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும், திரும்பி எதையா பேசி
கடைசியா பார்வதி கிட்ட வந்தாப்புல, சரி ரைட் இந்த வாட்டி நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நானே முடிவு பண்ணிட்டேன். பார்வதி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சார் எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா அள்ளு கிளம்புது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அவங்கள பார்த்து உங்களுக்கு ஐயோ இந்த காமெடியை நான் எங்க போய் சிரிக்கிறதுன்னு எனக்கே ஒன்று தெரியலையே, அதனால நான் பிரேக் எடுத்து சிரிச்சுட்டு வரேன், நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அல்லு கலந்தா உட்காருங்க பாரு ப்ளீஸ். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துட்டு சிரிச்சிட்டு வந்துடுறேன் நான். நம்மெல்லாம் வாரம் முழுக்க 5 நாள் எபிசோட பார்த்துட்டு என்னடா கன்றாவி இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ரைட் வீக்கெண்ட் எபிசோடு வரும்ல, அப்போ விஜய் சேதுபதி போட்டு கிளின்னு கிளிப்பார்ல, அதை பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தோன்னா, இல்லை இதுக்கு அந்த வாரத்தில் ஒரு 5 நாள் இருக்குல்ல அதுவே எவ்வளோ பெட்டர்ரா அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துட்டு இருக்காப்புல. இதில் ஹைலைட்டு இப்போ வந்து விஜய் சேது பார்வதிக்கு கமருதீன் கொடுத்த ரோஸ்ட்டில் அவங்க 2 பேரும் எப்படி பேசியிருக்காங்க பாருங்க. கமருதீன் சொல்கிறாப்புல, ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தார்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல, அப்போ இந்த மாதிரி ஒரு சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம், பார்வதி ஆமாம் மச்சான் என்ன வர திட்டி விட்டாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா கன்றாவி இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இதில் வேற, மச்சான் நான் போட்ட சண்டைலாம் நியாயம் தானடா, துஷார் வந்து என்ன பண்ணான் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா பார்வதி, மச்சான் அவன் 9th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லடா 2nd ஸ்டாண்டர்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் துஷாரை 2nd ஸ்டாண்டர்ட்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, விஜய் சேதுபதி இவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு கண்டிச்சிருந்தா இவங்க துஷாரை 2nd ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கலாய்ப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. 2nd ஸ்டாண்டர்டுக்கு ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இவங்க 2 பேருமே ஜோடியை செஞ்சிருக்காங்க போலுக்கு. பட் இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளால இந்த ஒரு வாட்டர் மெலான் ஸ்டாரையை சமாளிக்க முடியலையே, இது 2ம் டபுள் வாட்டர் மெலான் ஸ்டாரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, எப்படி வீட்டில் இருக்கவங்க சமாளிக்க போறாங்க? அங்கதான் இப்படிதான் பண்ணுவேன் ஒரு பக்கம் பெருசா யாரையுமே கண்டிக்க மாட்டாரு என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அப்ரிசியேஷனுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை அப்படிங்கிற பேர்ல என்ன இருந்தாலும் பார்வதி திவாகர் QCல என்னென்னமோ பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்காரு. திவாகரையும் பார்வதியும் நான் பாராட்டுகிறேன். முத நாளே பார்வதி நான் QC எல்லாம் பண்ண மாட்டேன், நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு பேட்சை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அதை பத்தி எதுவும் கேட்கல, ஆனா ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்ரிசியேஷனா. அதுக்கப்புறமா இந்த வாரம் முழுக்க பல சண்டைகள் போட்டாங்க. அதுலயும் குறிப்பா கமருதீன் கை ஓங்காத ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு யாரை பார்த்தாலும் டப்பு டப்புன்னு கையை ஓங்குறது, பிடிச்சி தள்ளி விடுறதுன்னு சொல்லிட்டு பல கேஸை வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதனால அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போனாப்புல. ஆனா உள்ள போய் டாபிக் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த வீட்டில் யார் ரொம்ப தைரியசாலி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே உள்ள இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டாங்க, உண்மையிலே யார் தைரியசாலின்னு கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவர் யார் வந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்பார் சார், இவர் யார் என்ன பாடி ஷேமிங் பண்ணாலும் எதிர்த்து நிற்பார் சார், பார்வதி என்ன சுற்றி சுற்றி அடிச்சாலும் அவரும் தைரியமா நின்று பேசுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி சொல்வேன், நான் அவங்க இடத்துல இருந்தா கண்டிப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதை பார்க்கும்போது என்னடா இது, இவர் ஏதோ ஒரு கோணத்துல கேட்டாப்புல, ஆனா அவங்க வேற கோணத்துல சொல்லிட்டு இருக்காங்களே, இதை பாதிலேயே நிப்பாட்டிட்டு நான் அப்படி கேட்கல வரலப்பா, நான் இப்படி கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நேரம் டாபிக் உள்ள வருவாருன்னு சொல்லி பார்த்தா அதை நிப்பாட்டாம கடைசி வரைக்கும் எல்லார்கிட்டையும் வரிசையா கேட்டுட்டு இருக்காரு. சார் நான் FJ சொல்லுவேன், அவன் ஸ்டாண்ட்ல அவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருப்பான். அண்ட் ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா விஜய் சேதுபதி, உங்க தைரியத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன், அதுலயும் குறிப்பா ஆதிரை, கமருதீன், திவாகர், பார்வதி, வினோத் உங்க எல்லாருடைய தைரியத்தை நான் வெகுவா பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆதிரை அந்த மூஞ்சி முன்னாடி காலத்துக்கு ஒரு சுத்து நீங்க அது சூப்பர். அப்புறம் துஷார், திவாகர், கமருதீன் நீங்க எல்லாம் சேர்ந்து சண்டைலாம் போட்டீங்களே, அதுவும் அருமையா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க எந்த தைரியத்துல பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாப்புல அதை தனியா விசாரிப்பாருன்னு சொல்லி பார்த்தா ஏதோ குரூப்ல டூப் மாதிரி எல்லாரும் பேரையும் சொல்லி எல்லாரும் போட்ட சண்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுல கலையரசன் பெஞ்ச் தள் தான் பாருங்க, அதையும் இதோட இன்க்ளூட் பண்ணிட்டாப்ல. இது என்ன தைரியத்துல பண்றீங்கன்னு தெரியல. இதுல வேற குறிப்பா 2-3 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி இவங்களுக்குலாம் ஏன் ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆடு தானா வந்து தலையை கொடுக்குறாங்கிற பேர்ல கமருதீன் சார் மேயே அப்படின்னாப்ல. சரி அந்த மனுஷனை பேச விட்டா கூட ஏதாச்சும் உளறி இருப்பாப்ல, அதை வச்சாச்சும் எதாவது கண்டிப்பாருன்னு சொல்லி பார்த்தா கமருதீன் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலையே, உட்காருங்க கமருதீன், நானே உங்களை அவாய்ட் பண்றேன், நீங்களா வந்து லாரியில ஏறுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்றாரு. உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு. ஓகே இல்ல ஒரு நிமிஷம், நான் எதுவுமே கேட்கல. ஓகே ஆக மொத்தத்தில் விஜய் சேதுபதி எதை மறைமுகமா சொல்லணுமோ அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறாப்ல, எதை ஸ்ட்ரைட்டா சொல்லணுமோ அதெல்லாம் சுத்தி வளைச்சு அப்படி மறைமுகமா சொல்லிட்டு இருக்காப்ல. பண்ற தப்ப மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிடுவேன், ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரா. அதை விட்டுட்டு இந்த வீட்டில் ஒரு 3-4 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் கொடுத்துருவேன் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி. அது யாரு என்ன அவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துப்பாங்க, நம்ம கிடையாது, இந்த பெஞ்சை மிச்சினால அவன் போல இருக்கு, திவாகருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்க வரைக்கும் நல்லது. கடைசியா
நீங்க எல்லாரும் கண்ட்ரோல்ல இருக்கிறது நல்லது. மக்கள் ஓட்டு போட்டு வெளியே அனுப்புற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க வெயிட் பண்ண முடியாது. நாங்க நினைச்சா உங்களை எப்ப வேணாலும் தூக்கி வெளியே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் மட்டும் கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா கமருதீன் தான் சொல்லிட்டு இருந்தாப்ல, நான் கை வாங்குறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, ஓகே அவங்களுக்கு பிடிக்கலனா ஓட்டு போட்டு வெளியே எடுக்கிட்டு நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மக்கள் ஓட்டு போட்டு வெளியே எடுக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் யாரையாச்சும் பார்த்து கையை தூக்குனா நானே ஸ்ட்ரைட்டா ரெட் கார்டை காமிச்சு வெளியே அனுப்பிச்சிருவேன், அந்த பவர் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இவ்வளவு மறைமுகமா சுத்தி வளைச்சு வந்து சொன்னாப்ல. அட்லீஸ்ட் அதுவாச்சு கமருதீனுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு தான் அசட்டு தைரியம் ஒன்று இருந்ததுன்னா நாங்க எங்களோட தைரியத்தை என்னன்னு காட்ட வேண்டியதா இருக்கு. அண்ட் கடைசியா திவாகர் நீங்க கடைசி வரைக்கும் யாரையும் பேச விட மாட்டீங்க, நீங்க பேச விடாட்டாலும் சரி நானா பேசிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை எஞ்சி பேச ஆரம்பிச்சாப்ல. சார் நம்ம எவ்வளவுதான் பொறுமையா போனாலும் சார் வன்முறையை தூண்டுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே பாடி ஷேமிங்லாம் பண்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி ரைட்டு பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு கருத்து சொல்லாம விட்டா தப்பாயிருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் கருத்து சொல்றாப்ல. இங்க பாருங்க, பாடி ஷேமிங் யாராச்சும் உங்களை பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை கண்டுக்காதீங்க, அது தப்பு தான். ஆனாலுமே யாரு பாடி ஷேமிங் பண்றாங்களோ அவங்களுடைய முகத்திரை கிளியும், மக்கள் அதை பார்த்துட்டு தானே இருக்காங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. பாடி ஷேமிங்கிறது என்னவாக இருந்தாலும் யாரு பண்ணாலும் தப்பு தான். அது அந்த கடைசியா கமருதீன் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டாப்ல. பார்வதி கிட்ட எல்லாருமே சண்டைக்கு போறாங்க, ஆனா நீங்க யார்கிட்ட சண்டைக்கு போனா யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல சார் நான் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் சார், அதனால நான் பேசுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு விஜய் சேதுபதி நீங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் கெத்துன்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது கெத்தெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட யாரும் சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓப்பனாகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அதுவாச்சும் அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அதுவும் புரியல. இது இன்னொரு முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டிங் போட்டோம் ரிசல்ட் வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா கமருதீன் போயிட்டு பார்வதிட்ட பேசிட்டு இருக்காப்ல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அதில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ, ஏன்னா வெளியே அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல அப்படின்னாப்ல. வெளியே அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதா, எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இப்போ வந்து நீ யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுற, ஆனால் என்கிட்ட வரும்போது சண்டை போட மாட்டேன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னார்ல. அவர் எப்பயும் அப்படி சொன்னாரு, அவர் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொன்னாரு. ஐ வாண்ட் டு நோ வாட் விஜய் சேதுபதி செட்ன்றது எனக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அப்படி சொல்லலை, நீ வேற யார்கிட்டயா சண்டை போட போனா அவங்களாம் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கல்ல, அது ஏன் தான் கேட்டாரு. நீ எல்லார்கிட்டையும் வயலண்டா நடந்துக்கிறல அதுக்காக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு புரியல. நம்ம ரெண்டு பேரும் பத்தி அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கிடைத்த பார்வதியே அவங்களே ஒரு வாட்டர்மெலான் ஸ்டார் தான், ஆனா அவங்களே கமருதீனை பார்த்து நீயும் ஒரு வாட்டர்மெலான் ஸ்டாரா இருந்தா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. நீயும் ஒரு வாட்டர்மெலான் ஸ்டாராடா. ஆக மொத்தத்துல விஜய் சேதுபதி இன்னைக்கு எல்லாருக்கும் எப்படிப்பட்ட வார்னிங்க புரியுற மாதிரி சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு கமருதீன் பேசுவார் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீக்கெண்ட் எபிசோடில் பெருசாக எதிர்பார்ப்பு வைக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம். அதாவது இந்த ஷோ நாரி போய் கிடக்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கன்றாவியாக இருக்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க, மற்ற சீசனை விட இந்த சீசனை என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க, அடல்ட் ஷோ மாதிரி மாற்றி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பல விஷயத்த உள்ள சொல்லியிருக்காரு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு தனித்தனியாக ஒரு வார்னிங் கொடுக்கணுமா இல்லையா, அது அட்லீஸ்ட் நாளைக்கு கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்களே வாலண்டரா வந்து சொல்லும் போது அங்கேயே அட்ரஸ் பண்ணி அதை அங்கேயே வார்ன் பண்ணா முடிஞ்சு போயிருமே. அது எதுக்கு இல்லை அந்த இஷ்யூவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பேசிக்கலாம்னு சொல்லி பொறுமையாக விட்டுட்டு இப்போ நாளைக்கு அதை பேசினாலும் மறுபடியும் ரிப்பீட்டடாக பேசின மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்த வார்னிங் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லையோ. அந்த வழக்கமாக விஜய் சேதுபதி தான் எல்லாத்தையும் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் வாங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்க, எதுக்கு சுத்த விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல. இன்னைக்கு விஜய் சேதுபதியே அந்த வேலையை தான் பார்த்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கலையரசன் தான் எவிக்ட் ஆகி வெளியே போவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மனுஷன் வீட்டில் உட்காந்து மிச்சர் தான் சாப்பிட்டு இருந்தாப்ல. பட் ஒரு மாறுதலுக்கு ஆதிரியை வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ அது எதனால டிசைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த பிள்ளையை விட்டோன்னா இன்னும் இந்த ஷோஸ் நார் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எதுவும் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ ஆதிரை தான் நாளைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபேரா அண்ட் ஃபேரா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு வெளியே டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். Chappy, Tata, bye-bye and take care.